பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் அது ஒரு அனாதை கட்சி. அது ஆனால் இப்போ அதுக்கு ஒரு கூட்டணி இருக்கு சார். எந்த கூட்டணி? அதிமுக இருக்காங்க. அதிமுகவே 4 தொகுதி தாண்டி ஜெயிக்க முடியாது இன்னைக்கு நிலவரம். இன்னைக்கு நிலவரத்தை சொல்றேன் நான். அந்த கட்சி இன்னைக்கு 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமியா மாற போறாரு. என்னதான் ஒரு கூட்டணி இருக்கு, ரெகுலரா அங்க இருக்க பாமக மாதிரியான கட்சிகள், வாசன் மாதிரியான கட்சிகள், டிடிவி போன்ற கட்சிகள்லாம் இருக்காங்க. ஒரு பழைய அதிமுகவை வந்து மீண்டும் ஒருவருக்கு போகுது அப்படின்ற வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை தலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை விட அதிமுக தொண்டர்களே ஏற்க மாட்டார்கள். ஆனால் போன 2024 தேர்தல் எடுத்துட்டு பார்த்தோம், பார்லிமெண்ட் தேர்தல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எடுத்து அதிமுக கிடைச்சு, இரட்டை இலைக்கு கிடைச்சு. அந்த இரட்டை இலைக்கான வாக்கு இப்போ எடப்பாடிக்கான வாக்கா இல்லைனாலும் இரட்டை இலைக்கான வாக்கு இந்த தடவை இன்னைக்கு அந்த கட்சி அவர் காப்பாற்றலை. அந்த கட்சியை கரை சேர்ப்பதற்கு எந்த திட்டமும் இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த நாட்டில் 3 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வருகிறேன், என்னை சேர்த்து கொள்ளுங்கள்னு சொல்றார். சேர்க்க மாட்டேங்கிற நீ. அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு ஒரு கேள்வி. என்ன காரணம்? அதான் கேட்குறேன். என்ன காரணம்? அவர் அதிமுக அலுவலகத்தில் போய் அலுவலகத்தை உடைச்சிட்டாருங்கிற உண்மையா? அது ஒரு கலவரம் நடந்துச்சு, 2 பேரோட தரப்புலையுமே தானே அது நடந்துச்சு. நான் என்ன சொல்ல, ஒரு சம்பவம் நடந்துச்சு தம்பி. இட் இஸ் ஈவெண்ட். ஒரு அடிதடி. அதுக்காக நான் கட்சியிலே ஒன்றை சேர்த்த மாட்டேன்னா என்னது இது? அவருடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கே. அவர் முதலமைச்சர் பதவியை 3 முறை ஜெயலலிதா கொடுத்தாங்க. 3 முறையும் அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்தாங்க. 2 முறை திருப்பி கொடுத்தார், 3வது முறை அவங்க மரணத்துக்கு அப்புறமா அந்த பதவியை அதான் கொடுத்தாங்க. நீ அப்படியா? நீ அப்படி இல்லையே. உன்னை முதலமைச்சர் ஆக்குனது யாரு? சசிகலா. எல்லாரும் தேர்ந்தெடுத்தவர்கள். நீ ஊர்ந்து வந்து உட்கார்ந்தவனி. நீ அந்த அம்மாவே கட்சியில் சேர்க்க மாட்டேங்கிற. அந்த அம்மாவும் அதிமுக ஒன்றாக இருந்தால் போதும், நன்றாக இருந்தால் போதும்னு தான் சொல்கிறாங்க. 36 ஆண்டு காலம் ஜெயலலிதாவுக்கு வானமும் சிறகுமாக இருந்த பெருமாட்டி, ஜெயலலிதாவை பாதுகாத்த பெருமாட்டி, அவங்களையே கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிற உன்னை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தவன உன்னை மாதிரி துரோகி உலக வரலாற்றில் எந்த இடத்துலையும் இல்லை. நான் துரோகத்தினுடைய சுவடுகள்னு இறையன் பையேஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கேட்டீங்களா? அற்பத்தனமான வெள்ளி காசுக்காக இந்த நாட்டில் சிலுவைப்பாடுகளை சுமந்த இயேசுவை காட்டி கொடுத்தான் யூதாஸ். இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் வங்காளத்தில் சிராஜ் உத்தவலாவை ஒருத்தன் காட்டி கொடுத்தான். கட்டப்பரை எட்டப்பம் காட்டி கொடுத்தான்.